ஸ்ரீலங்காவில் குடிக்கிற மாதிரி தரமான ஒரு ஆட்டுக்கால் சூப் நீங்களும் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம ஊர்ல குடிக்கிற மாதிரி அதே டேஸ்டோடய குடிக்கலாம். கிழங்கு பாபத் பொதுவா நம்ம கத்தார்ல சாப்பிடுற கிழங்கு பாபத்தை பொரிச்சு தான் கிழங்கோட சேர்த்து வச்சிருப்பாங்க. பட் இவங்க கொஞ்சம் வித்தியாசமா பாபத் கறி ஒன்று ஆக்கி அந்த பாபத் கறியோட பொரிச்ச கிழங்க வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்குது. நாசிக்குரங் ரைஸ் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்குது. சிக்கன்ல போடுறதுக்கு 16 ரியால் எடுக்கிறாங்க. பீஃப்ல போடுறதுக்கு 18 ரியால் எடுக்கிறாங்க. கொத்தும் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்குது. சிக்கன் கொத்துக்கு 13 ரியால் எடுக்கிறாங்க. பீஃப் கொத்துக்கு 15 ரியால் எடுக்கிறாங்க. இடியப்ப பிரியாணி இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்குது. ஃப்ரை பண்ணி டவல் பண்ணல சிக்கன்ல தான் அந்த இடியாப்ப பிரியாணி செய்றாங்க. இந்த இடியாப்ப பிரியாணிக்கு 18 ரியால் எடுக்கிறாங்க. முர்த்தபா ரொட்டி இது மலேசியாவுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபுட் தான் இது. இதுவும் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்குது. இந்த முர்த்தபாக்கு 16 ரியால் எடுக்கிறாங்க. சப்மரின் சிக்கன்ல செய்யறது 16 ரியால் எடுக்கிறாங்க. பீஃப்ல செய்யறதுக்கு 18 ரியால் எடுக்கிறாங்க. நான் சிக்கன்ல தான் எடுத்திருந்தேன். சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டாவே இருந்தது. சப்மரின் முர்த்தபா ரொட்டி எல்லாம் நைட் டைம்ல தான் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கும். அதே போல டெய்லி லஞ்ச்ல இவங்கள்ட்ட ரைஸ் அண்ட் கறி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே அவைலபிளா இருக்குது. மதினா கலிஃபா பக்கம் இருக்கிற ஏரியாவில் இவங்கள்ட்ட ஹோம் டெலிவரியும் இருக்குது. ஃப்ரைடே ஸ்பெஷல்ல வெட்டிங் ரைஸ் ஒன்னு கொடுக்குறாங்க. இந்த வெட்டிங் ரைஸ்ல பீஃப், சிக்கன், சம்பல், களியா, கிரீன் பீஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிடுறதுக்கு கல்யாண சாப்பாடு மாதிரியே இருக்குது. டான்சிங் ரைஸ் இதுல 2 வகையான ரைஸ், சிக்கன், பீஃப், களியா, அச்சாறு, சம்பல், கிரீன் பீஸ், பாயாசம், ஜேம் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரைடேல நீங்க இங்க வந்தீங்கன்னா கட்டாயம் வெட்டிங் ரைஸ் அதோட டான்சிங் ரைஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாப்பாடுலாம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சவுத் மதினா கலிஃபாவில் இருக்கிற கோல்டன் சிக்கி ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்குது. சின்ன ரெஸ்டாரண்ட்ங்கிறதால ஃபெமிலியா போயிருந்து சாப்பிடுறதுக்கு இடவசதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்.